ஜனநாயகன் படம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நாட்டுல சட்டம் ஒழுங்கு இவ்வளவு சீர்கெட்டு போயிட்டு இருக்கு. இதுக்காகவா மக்கள் இவங்களை தேர்ந்தெடுத்தாங்க? இந்தியா முழுவதும் போராட்டங்கள் வெடித்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு வரைக்கும் மாணவர்களுக்கு ஆதரவாக எந்த ஒரு குரலையுமே எழுப்பல. தாவேக நிர்வாகிகளை அவரோட தலைவர் எதுலையும் கண்காணிக்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த திறமை இல்லைன்னு தான் சொல்லணும். முதலமைச்சர் அவருடைய கட்டுப்பாட்டுல அவருடைய அரசாங்கமும் கிடையாது, அவருடைய கட்சியுமே கிடையாது. கொள்கை சார்ந்த இளைஞர்களாக அவர்களை வழிநடத்த வேண்டும் என்பதில் நம்மளுடைய இளம் தலைவர் அவர்கள் குறிக்கோளா இருக்கிறார். ஆனா தேவக அரசு என்ன பண்றாங்கன்னா இளைஞர்களை கோமாளிகளாக மாத்துகிற முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நாங்களும் அரசியல் பேசுவோம்ல நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து தமிழகத்துல நடக்கிற அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்து பேசிட்டு இருக்கோம். அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட குரலா நிறைய கேள்விகளை எழுப்பி அலசி ஆராய்ச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட அரசியல் சார்ந்த கருத்துக்களை பதிவிடுறதுக்காக சாய் ரித்விக் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் குறித்து பேச இருக்கோம். வணக்கம் சாய். வணக்கம். இப்போ மாற்றம் வேணும்னு மக்கள் கேட்டாங்க. மாற்றம் வந்துருச்சு. இப்போ இதுல மக்கள் எந்த வகையான மாற்றத்தை பாக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பொதுவாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் யாருமே மாற்றத்தை விரும்பி ஓட்டு போட்டு மாண்புமிகு முதல்வராக விஜயை தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. 2026 தேர்தல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மக்கள் சினிமா மோக கவர்ச்சி அலையில் விழுந்திருக்காங்க, அதனால் ஏற்பட்ட மாற்றம் தான் இன்றைக்கு டிவிகே அரசு மாண்புமிகு முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார் அப்படிங்கிறது நினைக்கிறேன். இந்த 60 நாள் ஆட்சி பார்த்தீங்கன்னா என்னைய பொறுத்தளவுக்கு அவர்களிடத்துல டைலாக் ஹிட், ஆனால் டெலிவரி மிஸ். அவர்கள் இதுல வளர்ச்சியை நம்மளால பார்க்க முடியல. மக்களிடத்துல இப்ப விரக்தி தான் அதிகமாயிருக்கு. ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா காட்சிக்கு எளியான் கடுஞ்சொல்ல நல்லநேல் மீக்கூறும் மன்ன நிலம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதற்கு முன்னாடி இருந்த நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் போனாலும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இறங்கி நடந்து போய் மக்களிடத்துல பிரச்சனைகளை கேட்டு அந்த கோரிக்கை மனுக்களை முதலமைச்சர் வாங்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரூர் போறாரு. கரூர்ல அவர்கிட்ட கோரிக்கை மனுக்களை கொடுக்கறதுக்காக நிறைய மக்கள் நின்றுட்டு இருக்காங்க. அந்த கோரிக்கை மனுக்களை கூட கண்ணாடி திறந்து முதலமைச்சர் வாங்கல, அதை காவல்துறை அதிகாரிகள் வாங்கிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 60 நாட்கள்ல எந்த ஒரு புதிய திட்டத்தையுமே தாவக அரசு எனக்கு தெரிஞ்சு கொண்டு வரல. அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி இருந்தா இந்த சிங்கப்பெண் திட்டத்தை சொல்லுவாங்க. ஆனா அதுவுமே எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு அவங்களுக்கு ஒரு வாரம் தான் அந்த திட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் சிங்கப்பெண்கள்லாம் ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னே தெரியல. மெயினா இந்த 60 நாட்கள் அவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டுற முயற்சியில தான் ஈடுபட்டு. கண்டிப்பா. இப்ப இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மதிய உணவு திட்டத்தை யார் கொண்டு வந்தாரு அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும், காமராஜர் தான். காமராஜர் மதிய உணவு திட்டம் தான் இப்ப வரைக்குமே எல்லாருக்குமே ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. முன்னாடி இருந்த முன்னாள் முதலமைச்சர் காலை உணவு திட்டம், அதுதான் அந்த திட்டத்துக்கான பேரே வச்சிருக்காரு. மு.க. ஸ்டாலின் காலை உணவு திட்டம் அப்படின்னு வைக்கல. ஆனா இதுல முதலமைச்சர் யாரு எப்போ முதலமைச்சர் ஆனாலும் அந்த திட்டம் தான் இருக்க போகுது இல்லையா? இதுல போயிட்டு முதலமைச்சர் அப்படின்றத எடுத்துட்டு காமராஜர் காலை உணவு திட்டம்னு பேரை மாத்திருக்கேன் இந்த தாவேக அரசு. இதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் திரு விஜய் அவர்கள் அவரு முதலமைச்சருங்கிறத அவரே நம்பலின்னு எனக்கு தோணுது. முதலமைச்சர்னா அவருக்கு முன்னால் இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர்னா அவருக்கு ஞாபகத்துல வர்றாங்க அப்படிங்கிறது தான் இதுல தெரிஞ்சுக்க முடியுது. அவர்கள் 60 நாட்கள்ல பாத்தீங்கன்னா திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில சொன்னபடியே 4000 ரூபாய் உரிமை தொகையா கொரோனா காலத்துல மக்களுக்கு கொடுத்தாங்க. காலை உணவு திட்டம், அது மட்டும் இல்லாம மகளிர் விடியல் பயணம், இந்த திட்டங்கள் எல்லாம் 60 நாட்கள்ல திமுக அரசு கொண்டு வந்த திட்டம். இந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய டிவிகே கவர்மெண்ட் 60 நாட்கள்ல நான் இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியுமானா எந்த ஒரு புதிய திட்டத்தையுமே அவர்கள் கொண்டு வரல. பெயர் மாற்றுகின்ற முயற்சியில தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் தலைமையிலான டிவிகே அரசு ஈடுபட்டு இருக்கு. காமராஜருடைய பெயரை காலை உணவு திட்டத்துக்கு இன்னைக்கு வச்சிருக்காரு விஜய் அவர்கள். ஆனா நேத்து பாத்தீங்கன்னா ஜனநாயக படம் ரிலீஸ், ஜனநாயக படம் போஸ்டரை ஒட்டுறதுக்காக காமராஜருடைய பேனரை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல ஜனநாயகம் போஸ்டர் வச்சிருக்காங்க. அப்ப அந்த காமராஜருக்கு கூட அந்த இடத்துல டிவிக்கு சார்ந்த கட்சி நிர்வாகிகள் அந்த இடத்துல மரியாதை கொடுக்கல. இதெல்லாம் சும்மா ஒரு கண் துடைப்புக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் செய்கின்ற பணிதான் அப்படிங்கறது இதுல இருந்து நம்ம பார்க்க முடியுது. கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி முதலமைச்சர் அப்படின்றது அவர் தான் அப்படின்றத அவர் நம்பலையோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா தலைமை செயலகமே அரசு விடுமுறை எடுத்த மாதிரி ரொம்பவே காலியா இருக்கு. எல்லா அமைச்சர்களும் பார்த்துட்டு ஜனநாயகன் படம் பார்த்துட்டு அழுகிற வீடியோ ரிலீஸா போட்டுட்டு இருக்காங்க. நாட்டுல அவ்வளவு குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகள், காவல்துறை மரணங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு எந்த அமைச்சரும் வரல, பார்க்கல. ஆனா இன்னைக்கு மொத்த ஆட்சியாளர்களுமே இன்க்ளூடிங் சபாநாயகர் உட்பட எல்லாருமே போயிட்டு ஜனநாயகன் படம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நாட்டுல சட்டம் ஒழுங்கு இவ்வளவு சீர்கெட்டு போயிட்டு இருக்கு. இதுக்காகவா மக்கள் இவங்களை தேர்ந்தெடுத்தாங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள்
ஜனநாயகன் எங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இன்னைக்கு மக்களிடத்துல இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த ஒரு வார காலமாகவே நீட்டுக்கு எதிராக வந்து இந்தியா முழுவதும் போராட்டங்கள் வெடித்திருக்கிறது. நீட்டுக்கு எதிராக மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று மாணவர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி போராட்டம் நடத்துகின்ற மாணவர்கள் மீது காவல்துறை அதிகாரிகள் அடிக்கிறாங்க. போராட்டம் செய்யக்கூடிய மாணவர்களை போட்டு அடிக்கிறாங்க. அவர்கள் வந்து ரத்தத்தை சிந்திக்கிட்டுலாம் பேட்டி கொடுக்குறாங்க. அதையும் மீறி நாங்கள் வந்து போராட்டம் செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுவதும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பதட்டமான சூழ்நிலை இன்றைக்கு டெல்லியில நிலவி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க. ஆனா நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு வரைக்கும் மாணவர்களுக்கு ஆதரவாக எந்த ஒரு குரலையுமே எழுப்பல. கரூர்ல அன்றைக்கு இறந்து போனவர்களுக்காக அழுவல. ஆனா ஜனநாயகன் படத்துல முதலமைச்சர் கடைசியா நடிக்கிற படம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஆனா ஒரு கூட்டணி கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தியை கைது பண்ணும்போது மட்டும் முதலமைச்சர் கண்டனம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு முன்னாடி நீட்டுக்கு வந்து அவர் குரல் கொடுக்கல. அப்ப வந்து அவர் எந்த ஒரு அரசு பணியிலையும் கிடையாது. ஆனா இப்ப முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் இது மாதிரி அமைதி காத்துக்கிட்டு இருந்தா இது வந்து உண்மையாலுமே ரொம்ப தவறு. ஆனா மக்கள் இடத்துல வந்து இது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா திமுக பாத்தீங்கன்னா நம்மளுடைய துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு அரசு பொறுப்புல இருக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இளைஞரணி செயலாளராக இருக்கும்போது நீட்டுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்து மாணவர்களோட போராட்டம் நடத்தியிருக்காரு. நம்மளுடைய முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோது சட்டமன்றத்துல நீட்டுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு ஆளுநர் திருப்பி அனுப்பின போதும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் வரைக்கும் அந்த பிரச்சனையை வந்து கொண்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசு அதை செய்ய தவறிட்டாங்க. இன்னமும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருந்தாலும் அவங்க வந்து ஜனநாயகம் படம் பார்க்கறதுல ரொம்ப குறிக்கோளா அது ஒரு திருவிழா போட கொண்டாடிட்டு இருக்காங்க. அருணாச்சலம் அவர்கள் மரணம் அடைந்திருக்கிறாரு. காவல்துறை வந்து முதலமைச்சரினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அருணாச்சலம் இறந்த விஷயம் கூட முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அவர் தான் ஜனநாயகன் படத்தை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அந்த விஷயம் கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல அமைச்சர்கள் வந்து இன்ன வரைக்குமே பொறுப்பில்லாத ஒரு பதில்கள் தான் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் பஸ் வரலன்னு கேட்டா சாப்பிட்டு வந்து பேசுறேன், நான் என்ன சாப்பிடல பசிக்குது அப்படிங்கிறாரு. வெயில் எனக்கு ஒத்துக்காதுன்றாங்க. ஒத்துக்காது அப்படிங்கிறாரு. இன்ன வரைக்குமே ஒரு பொறுப்பில்லாத பதில்கள் தான் அமைச்சர்கள் கொடுத்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கட்டும், அமைச்சர்களா இருக்கட்டும், முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கஞ்சா விற்கிறதா இருக்கட்டும், இந்த போதை மாத்திரைகள் விற்கிறதா இருக்கட்டும், சாதாரண மக்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை அரசு வந்து தடுக்கிறதுக்கான முயற்சி ஈடுபட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த அரசு கட்சியில இருக்கிறவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களே அதுல ஈடுபட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்குது. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய குற்றங்கள், அதாவது இப்போ பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும், ஆணவ படுகொலையா இருக்கட்டும், இல்ல ட்ரக்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே பாதிக்கு 80% வந்து தாவேக நிர்வாகிகள் தான் அதுல ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு சர்வேவே வந்திருக்கு. ஆனா இந்த தாவேக நிர்வாகிகளை அவரோட தலைவர் வந்து எதுலயும் கண்காணிக்கிறாரா, இல்ல தடுத்து நிறுத்துறாரா, இல்ல ஒரு கட்டுக்கோப்பா வச்சிருக்காரா அவங்க கட்சி நிர்வாகிகளை அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த திறமை இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த 60 நாட்கள் ஆயிடுச்சு தாவேக அரசு பொறுப்பேற்று. தமிழ்நாட்டுல 9 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கா? ஆமா, கண்டிப்பா. இப்ப வந்து முதலமைச்சர் வந்து அவருடைய கட்டுப்பாட்டுல அவருடைய அரசாங்கமும் கிடையாது, அவருடைய கட்சியுமே கிடையாது. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இளைஞர்களை வந்து ஒரு கொள்கை கூட்டமாக, கொள்கை சார்ந்த இளைஞர்களாக அவர்களை வழிநடத்த வேண்டும் என்பதில் நம்மளுடைய இளம் தலைவர் அவர்கள் குறிக்கோளா இருக்கிறாரு. ஆனா தேவக அரசு என்ன பண்றாங்கன்னா இளைஞர்களை வந்து கோமாளிகளாக மாத்துகிற முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப முதலமைச்சர் அவர் முதலமைச்சரா இருக்கிறதுக்கு முன்னாடி நடத்துற பொதுக்கூட்டங்கள்ல ஏறி குதிச்சு உள்ள போய் பெரிய இதெல்லாம் பண்றாங்க. அப்ப இப்ப முதலமைச்சர் ஆயிட்டார், அவர்கிட்ட தான் காவல்துறைகள்லாம் இருக்குது. ஆனா இன்னைக்குமே கரூர் போனப்ப பாத்தீங்கன்னா அவரை பாக்குறதுக்கு அழுத்து விழுந்துட்டு காருக்குள்ளேலாம் வந்து விழுகிறாங்க. காவல்துறை அதிகாரிகள் அந்த இளைஞர்கள் மேல ஏறி மிதிச்சுட்டு போறாங்க. இந்த மாதிரி அவரை வந்து அவரால் எதையுமே கட்டுப்படுத்த முடியல. டெய்லியும் தலைமைச் செயலகத்துக்கு வர்றாரு, என்ன பண்றாருன்னே தெரியல, சாப்பிட்றாரு, அவரு கையில அவரே சாப்பிட்றாரு அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் சொல்றாங்க. என்ன ஆலோசனைகள் பண்றாரு, என்ன நடவடிக்கைகள் கொடுக்குறாரு, என்ன திட்டத்தை தீட்டுறதுக்கு ஆலோசனைகள் பண்றாரு அப்படிங்கிற விஷயமே தெரியல. இப்போ நீட் தேர்வுக்கு எதிராக பல்வேறு மாணவர்கள் வந்து போராட்டங்கள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வந்து தமிழ்நாட்டுல ஜனநாயகன் படத்தை வெளியிட்டிருக்காரு. இதுக்கு ஒரு கருத்து வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணவர்களோட கவனத்தை திசை திருப்பதான் இந்த ஜனநாயகன் படம் வந்து இப்போ ரிலீஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவிலேயே மாணவர் சக்தி தான் மிகப்பெரிய ஒரு சக்தி. அவர்களே இன்றைக்கு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. மாணவர்கள் இந்த ஜனநாயகம் படத்தை மூலியமாலாம் யாருனாலையுமே திசை திருப்ப முடியாது. அவர்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை போராட்டம் பண்ணி அது
காவல்துறை அதிகாரிகள் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க, ரத்தத்தை சிந்துறாங்க. அப்படி இருந்தும் அவர்கள் கலைந்து போகாம கண்டிப்பா ஒன்றிய கல்வி அமைச்சர் வந்து பதவி விலகியே ஆகணும், இதற்கு ஒரு தீர்வு வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க. இதை ஜனநாயகன் படத்து மூலியமாலாம் இளைஞர்களை வந்து யாராலுமே திசை திருப்ப முடியாது. அவர்களுடைய அந்த கோமாளி கூட்டத்தை வேண்டுமானால் ஜனநாயகன் படம் மூலியமா அவர்கள் திசை திருப்பலாமே ஒழிஞ்சு, இளைஞர்கள் வந்து ஒரு கொள்கை கூட்டம், ஒரு கொள்கையில இறங்கிட்டாங்கன்னா அந்த கொள்கை பிடிப்போடு உறுதியோடு அவர்கள் கண்டிப்பா அந்த போராட்டத்துல வெற்றி பெறுவாங்க. கண்டிப்பா பல்வேறு கட்சியினருமே வந்துட்டு அதுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. நாவடக்கம் கண்டிப்பா வேணும் அப்படின்ற மாதிரி. இப்ப அவர் காதுகளுக்கு தமிழ்நாட்டுல இத்தனை போராட்டங்கள் தினம் நம்ம பாக்குறோமே. விவசாயிகள் வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரமே பாதிக்கப்படுறதா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் முதல்வரோட பதில் என்ன அப்படின்றத அவங்க காத்துட்டு இருக்காங்க. ஆனா இவர்கிட்ட இருந்து எந்த விதமான பதிலோ எந்த விதமான அறிக்கையோ இப்ப வரைக்குமே வெளியிடப்படவில்லை. உண்மையாலுமே இது வந்து முதலமைச்சர் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரா? மக்கள் வந்து அவங்களுக்கு மின்சார தடை ஏற்படுது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இளைஞர்கள் கிட்ட பட்டங்கள் இருக்கிறது, அவர்கள் படித்து வாங்கின பட்டம் இருக்குது, ஆனால் அவர்கள்கிட்ட வேலை இல்லை. லைலா காலேஜில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஜாப் ஃபேர் நடத்தினாங்க ஒரு 10 டேஸுக்கு முன்னாடி. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு இளைஞர்கள், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருந்தார்கள் என்பதை நம்ம செய்தியில பார்க்க முடியும். அப்ப இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணுங்கிற முயற்சியிலையும் அவர் அதுக்கும் எந்த ஒரு இதுவுமே பண்ணல. புதிய அரசு அமைஞ்சிருக்கு, அவர்களுக்கு வந்து இன்னும் அனுபவம் இல்லை அப்படிங்கிற ஒரு இதுவும் நம்ம சொல்லலான்னு பார்த்தா, ஆனா அதுக்கு வந்து அவர் எந்த ஒரு ஆலோசனையுமே வந்து அவர் செய்யல. இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசு பார்த்தீங்கன்னா சென்னையில கடுமையான மழை பெஞ்சுது, அந்த நேரத்துல கூட மின்சார தடை ஏற்படவில்லை என்பதை நான் உறுதியோடு சொல்வேன். ஏன் நான் சென்னை லயோலா கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கேன். கடுமையான மழை பெய்யுது, அந்த நேரத்துல கூட மின்சார தடை ஏற்படவில்லை. அப்போது நம்மளுடைய மின்சாரத்துறை அமைச்சராக நான் செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தார். அந்த நெருக்கடியான காலகட்டத்திலையும் எப்படி சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு வந்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படிங்கிறத திமுக அரசு மிக முயற்சியோடு இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அது பண்ணல. முதல்ல அவர் வந்து மக்களை சந்திக்கணும், மக்களை சந்திச்சா தான் மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவரால் தெரிஞ்சுக்க முடியும். அவர் எங்கேயோ ஒரு இடத்துல தலைமைச் செயலகத்தில் இருக்காரு, மாவட்டங்களுக்கு போனால் காரில் உள்ள உட்காந்துட்டு கண்ணாடியை கூட இறக்கி கோரிக்கை மனுக்களை வாங்க மாட்டேங்கிறாரு. உண்மையாலுமே இந்த விஷயத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் மாற்றிக்கணும் அப்படின்னு தான் மக்களிடத்துல மக்களின் குரலாக நான் சொல்ல முடியும். அவர் படத்தில் மக்களோடு மக்களாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு, ஆனால் உண்மையில் அது கிடையாது. அதனால தான் அவர்கிட்ட டைலாக்லாம் ஹிட்டு, ஆனால் டெலிவரி மிஸ். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அவர் மக்களோட மக்களா கலந்தா மட்டும்தான் மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத அவருக்கே புரியும். தொடர்ந்து நம்ம நிறைய அரசியல் நிகழ்வுகள் பத்தி நிறைய பேசணும். நிகழ்ச்சியில வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி.